என்னதான் ஜிம்முக்கு போனாலும் இப்படியா பண்ணுவாங்க? லிஸ்ட்டாக போட்டு தள்ளிட்டாங்க. உங்கள் வீட்டில் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் இப்படி தான் பண்ணுறாங்களா? எனக்கு தெரியல. இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய் நிறையா போட்டு காரக்குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு ஒரு பக்கம் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்படியே காரக்குழம்புல போடக்கூடாது. ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு காயெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், கருணக்கிழங்கு தவிர. அப்புறம் மிளகாத்தூள் போட்டு தண்ணி உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்த கருணக்கிழங்கை நான் தனியாக அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் அது இருக்க அவரைக்காய் பொரியல் வேணும்னு கேட்டாங்க. இதில் தான் ஃபைபர் நிறையா இருக்கான். ஸோ அதனால் அவரைக்காய் பொரியலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கையால் மட்டும் தண்ணி போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். காரக்குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக ப்ரோட்டீன் வேணுமா, அதனால பச்சை பயிரும் ஊற வச்சு இதையும் ஒரு 3 விசில் போட்டு எடுத்துட்டேன். நம்ம காரக்குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. புளி சேர்த்து அதையும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக நைட்டு சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் இதை வந்து கொஞ்சம் சுண்ட வச்சு எடுத்துக்கிறேன் குழம்ப. அப்புறம் அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. 3 நிமிஷம் மூடி போட்டு இது பண்ணதுனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிளகாயோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் 2 முட்டை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அவ்வளோதான், நம்மளுடைய காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுண்ட வச்சது நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நைட்டுக்கு டிஃபனுக்கும் எனக்கும் பாப்பாவுக்கும் சரியாயிடும். இதுக்கு மேலே நான் முட்டை வேறு ஆம்லெட் போட்டு தரணும். ஸோ 2 முட்டை ஆம்லெட் போட்டுக்கிட்டேன் பெப்பர் போட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி வீட்டில் இருக்குது இல்லையா, ஸோ அவருக்கு வந்துட்டு இந்த அப்பளம் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது முடிஞ்சதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு தனியாக வந்து 2 முட்டை மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கருணக்கிழங்கு அறுக்கும் போதே பார்த்துட்டாங்க இது வந்து எனக்கு ஃப்ரை பண்ணி தரணுன்ட்டு. இப்போ மட்டும் இதில் வந்து கலோரிஸ் இல்லையா, சரி என்ன பண்ணுறது, ஆசைப்பட்டு கேட்டாங்களே சொல்லிட்டு இதையும் வந்து நான் லைட்டாக வேக வச்சு தான் எடுத்தேன். அதை லைட்டாக தவாவில் போட்டு அப்படியே எண்ணெயில் லைட்டாக வாட்டிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். சரி சாப்பிடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப பசியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லைட்டாக தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு, என்ன ஜிம்முக்கு போகிறதுனால. ஸோ ரைஸ் கம்மியாக எடுத்துப்பாங்க, மிச்ச பொருள் தான் நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 முட்டை ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காய் பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம் பார்த்த உடனே ஆசைப்பட்டு கேட்டாங்க சொல்லிட்டு சரி போனால் போது போ அப்படி சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கேட்ட அந்த கருணக்கிழங்கு எடுத்து வச்சுட்டேன். குழம்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் எப்படி செய்யணும் காரக்கிழங்கு காரக்குழம்பு போட்டுட்டு. நிஜமாவே நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு காரக்குழம்பு சாப்பிடணும் போல இருந்தது. இதுதான் என்னுடைய பிளேட்டு. ஸோ 2 முட்டை வந்து அவரைக்காய் போட்டுட்டேன்னா 2 முட்டை அவங்களுக்கு ஆம்லெட் போட்டேன். ஸோ எனக்கு எக் இல்லை, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு இது வந்து எங்கள் வீட்டு குட்டி பையனுடைய பிளேட்டு. அவருக்கு ஒரு முட்டை. அவ்வளோ லஞ்ச் முடிஞ்சிச்சு.